எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அவர் வந்து கன்னடத்தில் கேடின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறார். அந்த படத்திற்கும் சென்சார் கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்காங்க. ஐயோ! அந்த இதே தயாரிப்பாளர் கன்னடத்தில் பண்ண படத்துக்கும் சென்சார் கொடுக்காம மும்பையில் வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, பிரச்சனை ஜனநாயகனில் இல்லை, தயாரிப்பாளர்கிட்ட ஏதோ பிரச்சனை. தயாரிப்பாளர் ஒருவேளை நீதிமன்றத்துக்கு போனது தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குமோன்னு இப்போ நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து அரசியலாக மாற்றிட்டாங்க இங்கே. ஏன்னா இப்போ அந்த படத்தில் எந்த அரசியலும் கிடையாது. அர்ஜுன் சர்ஜாவா யாரோ ஒருத்தர் நடித்த படம் அது. அர்ஜுனுடைய சொந்தக்காரனா யாரோ ஒருத்தர். அதில் ஒன்றும் பெரிய அரசியல்லாம் கிடையாது. அந்த படத்தை முடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த படத்தையும் இவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம வச்சுருக்காங்க. டாக்ஸிக் படத்துக்கே உரிய நேரத்தில் கொடுப்பாங்களான்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய நெருக்கடியை இந்த தயாரிப்பாளருக்கு சென்சார் அலுவலகம் தொடர்ந்து ஏற்படுத்துது அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதே ஒரு நீதிமன்றத்துக்கு போனது தான். அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்னா தெரியல. ஜனநாயகனும் அப்படி தான் போய் மாட்டிக்கிச்சு.